போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் ஒரு கதை கேட்டுட்டோம். இன்னொரு கதை கேட்கலாமா? இது கொழும்புல நடந்த கதை. ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக நடந்த கதை. என்ன அப்படின்னா, மேத்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு மேத்ஸ் வரதே ரொம்ப கஷ்டம். இந்த கணிதம் அப்படின்னாலே கசப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படித்து கரெக்டாக பண்ணால் அது மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது அப்படின்ற அடிப்படையில் நிறைய பேர் பேசுகிறதும் நான் கேட்டிருக்கோம். அப்படித்தாங்க்கா என் வாழ்க்கையிலையும் இந்த மேத்ஸ் நிறைய விளையாட்டெல்லாம் விளையாண்டுருக்கு. பெரிய அளவு மார்க்ஸ்லாம் வராது. சில நேரம் பாஸ் மார்க்ஸ் வரத்துக்கே இப்படி உட்காந்து பார்க்க வேண்டிய அளவுக்கு வந்துடும். அப்போ எங்கள் வீட்டில் எப்படியாவது மேத்ஸில் பாஸ் பண்ண வைக்கணும், வெளில பாஸ் பண்ணி தானே ஆகணும் மேத்ஸு. அப்போ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, டியூஷனுக்கு கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க. அப்போ டியூஷனுக்கு அனுப்புகிற இடத்துல வந்து அங்கேயும் நான் சில இடங்களில் போயிட்டு எனக்கு புரியாது, நிறைய பேர் இருப்பாங்களா, எனக்கு புரியாது. அப்போயும் நான் மார்க்ஸ் வந்து குறைவாக தான் வாங்குவேன். அப்போ ஒரு 10, 15 மாணவர்கள் வரும் வகுப்புக்கு அனுப்புனா தன்னுடைய குழந்தை படிக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா அனுப்பி வச்சாங்க. அங்கே போனால் அந்த மிஸ்ஸு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல ஒரு பெரம்பு எடுத்து அடி ஒன்று கொடுப்பாங்களாம். அதாவது ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களாம். அப்படி இல்லைன்னா சடனாக அந்த இடத்துலையே ஒரு கணக்கை வந்து செய்து காட்ட சொல்லுவாங்களாம். தெரியல, படிக்கலை, புரியலைன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுத்து எங்களுக்கும் வந்து மேத்ஸ் வரணுமே, அது வரல அப்படின்னா அடி விடுமா. சும்மாலாம் விழாது, சுளீர்னு கையில் விடுமா. சில நேரம் கை வந்து அப்படி வீங்கிருமா. அவன் வீட்டில் போயிட்டு ஓன உட்காந்து அழும்போது அம்மாவே சொல்லுவாங்க, முயற்சி பண்ணி படி, மிஸ்ஸு தானே அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆனால் வழி எனக்கு தானே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.